ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் பிபி ஷெல்லி எழுதின த சென்சி அப்படிங்கிற ட்ராமாவுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பெர்சி பைஷி ஷெல்லி ரொமான்டிக் ஏஜ் போய்ட்டில் இவரும் முக்கியமான ஒரு போய்ட்டுங்க. இவர் வந்து 4th August 1792 8 July 1822 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் ரொமான்டிக் போய்ட் அப்படின்னே சொல்லலாம். இவர் நிறைய ஒர்க் எழுதியிருக்கார், நிறைய போயம்ஸ் எழுதியிருக்கார். ஒசிமெண்டேயர்ஸ், அப்புறம் ஓ டு த வெஸ்ட் விண்ட், அப்புறம் டு த ஸ்கைலார்க், அடர்னஸ், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. இதில் இந்த சென்சி அப்படிங்கிறதும் ஒரு ட்ராமா, பட் இது வந்து ஒரு பொயட்டிக் ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது பொயட்ரி ஃபார்மில் எழுதப்பட்ட ஒரு ட்ராமா. இது மொத்தம் 5 ஆக்ட் இருக்குது. ஸோ இந்த சென்சி அப்படிங்கிறதுடைய சப்டைட்டில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும், எ ட்ராஜடி இன் 5 ஆக்ட். இதை வந்து 1820 பிபி ஷெல்லி எழுதியிருக்காரு. ஸோ இதை வந்து அவர் எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ரியல் ரோமன் ஃபேமிலி அவங்களுடைய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் 1819 சம்மர் டைமில் இவர் எழுத ஆரம்பிச்சிருப்பார். அந்த ரியல் ரோமன் ஃபேமிலி யாருடையது அப்படின்னா சென்சி அப்படிங்கிறவங்களுடைய ஃபேமிலி, அவங்க லைஃப்பில் நடந்த மாதிரி. அவங்க இதை வந்து செஞ்சி அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பீட்ராய் சென்சி இவங்க வந்து ரோமனில் இருக்கிற ஒரு நோபல் விமன். அவங்க அப்பாவாலே அவங்க வந்து இம்ப்ரெசன் பண்ணப்பட்டிருப்பாங்க, அவங்க அப்பாவாலே இவங்க ரேப் பண்ணப்பட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த அப்யூஸ்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆகப்பட்டாலும் அவங்க வந்து எப்படி கொல்லப்பட்டாங்க, அவங்களுடைய மர்டர் எப்படி நடந்தது, அது வந்து அந்த யூரோப்பே ஷாக்கிங்காக நடந்த ஒரு மொமெண்ட்டு. அப்புறம் பப்ளிக்கில் வந்து இவங்களுடைய கதையை கேட்கும்போது ரொம்ப சிம்பத்தட்டிக்கலாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை படித்து இன்ஸ்பயர் ஆகி தான் பிபி ஷெல்லி வந்து த சென்சி அப்படிங்கிற இந்த ட்ராஜடி வந்து அவர் எழுதியிருப்பார். பிபி ஷெல்லி 5th August 1819 அந்த டைமில் ரோமில் வந்து அவர் ஸ்டே பண்ணியிருந்திருக்காருங்க. அதான் மே மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் இருக்கிற ஒரு மொமெண்ட்டில் தான் லிவர்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் சிட்டி இருக்குது. இது வந்து அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற ஒரு போர்ட் சிட்டி. அதில் இருக்கும் பொழுது தான் இவர் வந்து இந்த பிளேயை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது வந்து ஒரு பொயட்டிக் ட்ராமா அப்படின்னே சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. வாங்க இந்த பிளேயுடைய சம்மரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேயில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பியட்ரைஸ் தான் மெயின் கேரக்டர். இவங்களுடைய அப்பா கவுண்ட் ஃப்ரான்சிஸ்கோ சென்சி, இவங்க தான் அந்த சென்சி ஃபேமிலியோடைய ஹெட்டு. அந்த சென்சி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஃபேமிலிக்கே மூத்தவங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பியட்ரைஸ், அப்புறம் கவுண்ட் ஃப்ரான்சிஸ்கோ சென்சிக்கு 2 பசங்க, ஜியாகோமோ அண்ட் பெர்னாடோ. இது போக மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லுக்ரீஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ்கோ சென்சியோடைய செகண்ட் ஒய்ஃப், அப்புறம் அந்த குழந்தைங்களுடைய ஸ்டெப் மதர். இது போக வர கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டருங்க ஆர்சினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிலேட் ஒருத்தர் இருப்பார். அந்த ப்ரிலேட் யார் அப்படின்னா அவர் வந்து ஒரு பிஷப்பு. இது போக நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் வரும். அதை நான் உங்களுக்கு இந்த பிளேயோடைய சம்மரி சொல்லும் போதே நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது ரோமில் நடந்த ஒரு 16th century, எண்ட் ஆஃப் த 16th centuryயில் நடந்த ஒரு கதை, சரிதானா. இதனுடைய ஸ்பெஷல் எலிமெண்ட் என்ன அப்படின்னா இதை வந்து ஸ்டேஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த பிளே. என்ன ரீசன் அப்படின்னா இன்செஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கிறது, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே இருக்கிறதா இன்செஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி பாரிசைட் அப்படிங்கிறது இன்னொரு கான்செப்ட். இந்த பாரிசைட் அப்படிங்கிறது குழந்தைங்களே அவங்களோட அப்பாவை கொல்றதுக்கோ, அப்பாவோ அம்மாவோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க க்ளோஸ் ரிலேட்டிவ் வேணும்னே கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறது, அதுதான் பாரிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸே அவங்களுக்குள்ளே கொல்றது. ஸோ இந்த மாதிரி கான்செப்டோடு இந்த பிளே இருக்கிறதுனால இதை வந்து ஸ்டேஜ் பண்ணப்படலை நம்ம ஷெல்லி எழுதின பீரியடில். அப்புறம் 1922 வரைக்குமே இந்த பிளே வந்து இங்கிலாண்டில் ஸ்டேஜ் பண்ணப்படலை. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளே வந்து கிராண்ட் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐலிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட்டர் லண்டனுடைய நார்த் டிஸ்ட்ரிக்டில் ஒரு தியேட்டர் இருக்குது. அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். அது யார் முன்னாடிலாம் இதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆடியன்ஸாக யாரெல்லாம் இருந்திருப்பா அப்படின்னா ஆஸ்கர் வைல்ட், ராபர்ட் ப்ரௌனிங், அப்புறம் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. பட் நிறைய கண்ட்ரீஸில் இதை ப்ளே பண்ணும் பொழுது நிறைய கான்ட்ரவர்சிஸை வந்து இது க்ரியேட் பண்ணிடுச்சு. குறிப்பாக ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ரஷ்யா, யூஎஸ்ஏலலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிளேயோடைய தீம் வந்து இன்செஸ்ட் அப்புறம் பாரிசைட் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்ததுனால பப்ளிக்காக இந்த பிளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணப்படலை. சரி, வாங்க இந்த பிளேயோடைய சம்மரி பார்க்கலாம். ரோமில் 16th centuryயில் நடந்த ஒரு ஹாரிஃபிக் ட்ராஜடி தாங்க இது. ஒரு யங் விமன் அவங்க அப்பாவுடைய கொடுமையின் காரணமாக அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டாங்க. இது வந்து ரோமில் 1599 நடந்த ஒரு கதை.
இதை வந்து அனாலி டி இட்டாலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வால்யூம் க்ரானிக்கலில் டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இட்டாலி ஹிஸ்டாரியனான ஒரு லொடோவிகோ ஆண்டோனியோ முரட்டோரி அப்படிங்கிறவரால் 1749 இந்த கதை வந்து டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து நம்ம போப் கிளெமெண்ட் த 8th அவருடைய பீரியடில் இந்த போப் கிளெமெண்ட் 8 அப்படிங்கிறவர் வந்து கேத்தலிக் சர்ச்சுடைய ஹெட், அதே மாதிரி பேப்பல் ஸ்டேட்டுடைய ரூலர். ஸோ இவருடைய பீரியடில் நடந்த ஒரு விஷயந்தான் இந்த ஒரு இன்சிடெண்ட்டு. ஸோ இதை வந்து லொடோவிகோ ஆண்டோனியோ முராட்டோரி அப்படிங்கிறவர் 1749 ஒரு டாக்குமெண்ட் பண்ணியிருப்பார், இந்த கதையை வந்து எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் ஷெல்லி வந்து இந்த கதையை வந்து ட்ராமா மாதிரி பண்ணலாம். குறிப்பாக பியாட்ரைஸ் சென்சியுடைய இமேஜை பார்த்த உடனே ஒரு பெயிண்டிங்கில் பார்த்துருப்பாருங்க. அந்த பெயிண்டிங் வந்து ஷெல்லியுடைய பொயட்டிக் இமேஜினேஷனை தூண்டினது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்ம ஒரு பெயிண்டிங்காக இருக்கு இல்லையா, அப்போ இந்த பெயிண்டிங்கில் வரைஞ்சவங்க யார், வரையப்பட்டிருக்கவங்க யார், பியாட்ரைஸ் சென்சிங்கிறவங்க. ஸோ அதை வந்து நம்ம அவங்களோட கதை என்னது அதை பற்றி எழுதலாம் அப்படின்லாம் அவருக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த பியாட்ரைஸ் சென்சியுடைய போர்ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் 5 ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஆக்ட் வைஸ் சம்மரியை நம்ம பார்த்துடலாம். ஆக்ட் 1 எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ளே ஓப்பன் ஆகும்போதே கார்டினல் கமிலோ, கார்டினல்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து நம்ம கவுண்ட் ஃப்ரான்சிஸ்கோ சென்சி அப்படிங்கிறவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுடைய கான்வர்சேஷன்லேருந்து என்னெல்லாம் தெரிய வருதுன்னு பாருங்கள். நம்பர் 1, கவுண்ட் சென்சிக்கு 2 பசங்க இருக்காங்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜியாக்கோமோ அப்புறம் பெர்னாடோ. பட் கவுண்ட் ஃப்ரான்சிஸ்கோ சென்சி வந்து ஆல்ரெடி ஏதோ ஒரு மர்டர் பண்ணதுனால அவரை வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. மோரோவர் இவர் மேலே அந்த சொசைட்டியில் வந்து ஒரு பேட் நேம் தான் இருக்குது, ரொம்ப குரூயலாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்போ கமெலியோ வந்து ஒரு சஜஷன் மாதிரி கொடுக்குறாரு. இந்த மாதிரி உன்னுடைய நீ வந்து ரொம்ப க்ரூயல் நேச்சராக இருக்கிற, ரொம்ப ஸ்டிஞ்சியாக இருக்க, உன் ஒய்ஃபை ரொம்ப அப்யூசிவாக திட்டுற, குழந்தைங்களையும் நீ திட்டுற, ரொம்ப கடன் வச்சுருக்கிற, உன்னோட ஃபேமிலியை உன்னால் பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிச்சுவேஷனில் நம்ம கவுண்ட் ஃப்ரான்சிஸ்கோ சென்சி இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட 2 சன்னையுமே சலமான்கா SALAMANCA அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, ஸ்பெயினில் ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த பிளேஸ்க்கு அனுப்பிடலாம் 2 பசங்களையும். ஏன்னா அங்கே வந்து பசி பட்டினியால் தான் அங்கே உள்ள மக்கள்லாம் சாகுறாங்க. ஸோ என்னால் என் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியல, அதனால் அங்கே அனுப்பிடலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. ஏன்னா இவருடைய செகண்ட் ஒய்ஃப்க்கு குழந்தைங்க இருக்குது, ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கும் சில குழந்தைங்க இருக்குது. யாருக்கு? நம்ம கவுண்ட் ஃப்ரான்சிஸ்கோ சென்சிக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஒய்ஃபான லுக்ரீஷியா, செகண்ட் ஒய்ஃப் இருக்காங்களே லுக்ரீஷியா, அப்புறம் மித்த குழந்தைங்களெல்லாம் தான் கூட வச்சுக்கிறார், குறிப்பாக பீட்ரைஸையுமே. இப்போது அந்த பியாட்ரைஸ் சொன்ன இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட் பியூட்டிஃபுல் யங் விமன். அவங்களுக்கு நிறைய வரன்லாம் வந்திருக்கும், சரி தானே. பட் இவங்க வந்து அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. பியாட்ரைஸை இவ்வளோ தான் பியூட்டிஃபுல்லாக இருந்தாலும் அவளுக்கு வந்து டவுரிங்கிறது ஒன்று போடணும், கல்யாணத்தோடு அவளுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் என்னால் இப்போ கொடுக்க முடியாது, அதனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் டிசைட் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம ஃப்ரான்சிஸ்கோ இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து ஒன்று ரெடி பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறாரு. அங்கே கெஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டெரிஃபிக் நியூஸை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன இது ரியல் ரீசன் என்ன உங்களெல்லாம் இங்கே கேதர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய 2 சன் போனாங்க இல்லையா, சலமான்கா அப்படிங்கிற பிளேஸ்க்கு போனாங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்கிற நியூஸ் வந்துச்சு. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் உங்களை நாங்கள் கூட்டியிருக்கேன், அவங்களெல்லாம் நான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் மொமெண்ட் ஆயிடுது. என்னடா இவன் இப்படிலாம் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. அப்போ வந்து பியாட்ரைஸ் வந்து அந்த கெஸ்ட்டுக்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. பாருங்கள், இந்த மாதிரி தான் சுச்சுவேஷன், நானும் பட்டு தவிக்கிறேன். என்னையே என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை எங்கள் அப்பாவுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார், ரொம்ப அப்யூசிவாக திட்டுறாரு, இதுலேருந்து எங்களை விடுவிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ ஃப்ரான்சிஸ்கோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவன் வந்து பைத்தியம் ஆயிட்டா, ஏன்னா ரொம்ப தனிமையிலே இருந்ததுனால இவன் வந்து பைத்திய மாதிரி ஒரு மொமெண்ட்டில் ஆயிடுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பியாட்ரைஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டும்
இவளுக்கு உதவிக்க யாரும் பண்ண ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க அப்பாவோட ஆட்டிடியூட் எல்லாருக்கும் தெரியுது. அந்த கெஸ்ட் எல்லாருமே மறுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்ப சேடிஸ்டான ஃபாதர். இது வந்து ஆக்ட் 1 நடக்குது. ஆக்ட் 2 பார்த்திங்கன்னா கவுண்ட் சென்சி பியாட்ரைஸையும் அவங்களுடைய ஸ்டெப் மதரான லுக்ரீஷியாவையும் ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு சென்சினா, இவங்க வந்து ப்ரிசனில் போடுங்க. பெட்ரெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குங்க, இட்டாலியன் ரீஜியனில் இருக்கிற ஒரு பிளேஸு. அதில் உள்ள கேசலில் வந்து இவங்களை சிறப்பிடிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே உள்ள அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது. அதாவது பியாட்ரைஸையும் லுக்ரீஷியாவும் ப்ரிசனில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் சென்சி சொல்லிடுறாரு. இதில் என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பியாட்ரைஸ்க்கு வந்து ஆர்சினோ அப்படிங்கிற அந்த ப்ரீஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, பிஷப், அவங்க மேலே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் மூலியமாக பியாட்ரைஸ் வந்து ஒரு பெட்டிஷன் மாதிரி சைன் பண்ணி போப் கிட்ட கொடுத்துட்றாங்க. அதாவது அவங்க சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி இதுதான் நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஆர்சினோ வந்து பிகினிங்கில் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஓகே, இது நல்ல பிளானாக இருக்கும், இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஒரு பாயிண்டில் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கவுண்ட்டை ஏன் நம்ம மர்டர் பண்ணிடக்கூடாது, ஃப்ரான்சிஸ்கோவை ஏன் மர்டர் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாங்க. ஒரு பிளாட் போடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பியாட்ரைஸும் அவளுடைய பிரதரான ஜியாகோமா, இவங்க 2 பேரும், ஏன்னா அவங்க நிறைய குழந்தைங்க உண்டு அவருக்கு. ஸோ இப்போ ஜியாகோமா மூலியமாக அவர் பிளான் மாதிரி செட் பண்ணுறாங்க. அதில் ஆர்சினோ வந்து ஒரு 2 பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஒலிம்பியோ அண்ட் மார்சியோ, அவங்க தான் ஃப்ரான்சிஸ்கோவை கொல்ல போகிறாங்க, கவுண்ட் ஃப்ரான்சிஸ்கோவை கொல்ல போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, லுக்ரீஷியா வந்து தெரிய வருது, தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பீட்ரைஸை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கிறது தெரிய வருது. அப்புறம் எப்படியாவது பீட்ரைஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன் இவ்வளோ தூரம் அப்பா வந்து பொண்ணை டார்ச்சர் பண்ணுறானே அப்படிங்கிறனால லுக்ரீஷியா ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது அவங்க ஹஸ்பண்ட் தூங்கும்போது குடிக்கிற ட்ரிங்க்கில் வந்து ஸ்லீப்பிங் ட்ரக் போட்டு அவங்கள தூங்க வச்சிடுறாங்க லுக்ரீஷியா. இப்போது சென்சி வந்து ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆயாச்சு. ஆல்ரெடி அவரை கொல்றதுக்காக ஆர்சினோ வந்து ஒலிம்பியோ அண்ட் மார்சியோவை அனுப்பியிருக்காங்க. இப்போ அங்கே வந்த ஒலிம்பியோவும் மார்சியோவும் நம்ம சென்சி தூங்குறதை பார்க்கும் பொழுது தன்னுடைய ஃபாதர் தூங்குற மாதிரி அவங்க 2 பேருக்குமே ஃபீலிங் ஆகுது. பாரு, இந்த ஓல்டு மேனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லையே, இவனை கொல்ல சொல்லி அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது பியாட்ரைஸும் கூட இருக்கிறா. அவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த 2 பேரும் கொல்லலை அப்படின்னா நம்ம அவங்க வச்சுருக்க கத்தியை வாங்கி அவங்க நம்ம கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த மர்டரஸ் அந்த 2 பேருமே அவங்க வந்து சென்சியை வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டு அவனை வந்து அந்த சென்சியோட பாடியை வந்து பால்கனிலேருந்து தூக்கி போட்டுடுறாங்க. இப்போது நம்ம ஃப்ரான்சிஸ்கோ சென்சி வந்து இறந்த டெத் நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. இது யாராக இருக்கும், யார் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகுது. அப்புறம் அவங்க உடம்புல ஏற்பட்ட காயம், அப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே வருத்தம் தெரிவிக்கலை அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இப்போது சென்சி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஒலிம்பியோ மார்சியோ அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இதில் ஆர்சினோ மட்டும் டிஸ்கைஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிடுறாரு, அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. இல்லை, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் பண்ணப்பட்டிருப்பாங்க சென்சியோட டெத்துக்கு, அவரை கொண்டதுக்கு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. மார்சியோ ஒலிம்பியோ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஐயோ நாங்களாம் இன்னசென்ட்டுங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாமே ஆக்ட் 4 நடக்குங்க. ஆக்ட் 3 என்ன நடக்கும் அப்படின்னா, பியாட்ரைஸ்க்கு லுக்ரீஷியா ஹெல்ப் பண்ண ரெடியான அந்த ஒரு மொமெண்ட்டு. ஸோ நிறைய பிளாட் போடுவாங்க, எப்படி கவுண்ட் ஃப்ரான்சிஸ்கோ மர்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆக்ட் 3 முடிவில் தான் ஆர்சினோ வந்து 2 மர்டரர்ஸ், 2 சர்வன்ட் லைக் மார்ஷியோ ஒலிம்பியோ கூட்டு வந்து அந்த மர்டரை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஆக்ட் 4 கண்டினியூஷன் என்ன அப்படின்னா, அந்த பெட்ரெல்லா கேசல், அந்த கேசலில் வந்து ஒலிம்பியோ மார்சியோவும் பெட் சேம்பரில் வந்து மர்டர் பண்ண அந்த சீக்வென்ஸ் நடந்திருக்கும். ஸோ இந்த மர்டரை வந்து சாவெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பல் லீகேட் அவங்க தான் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண நினைக்கிறாங்க. சென்சியோடைய மர்டர் யார் பண்ணியிருப்பா, அவனுடைய டெட் பாடியில் இருக்கிற வூண்ட்ஸு, அப்புறம் இவங்கெல்லாம் சந்தேக வளையத்துக்குள்ளே வராங்க, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆர்சினோ மட்டும் டிஸ்கைஸ் பண்ணி எஸ்கேப் மார்வேஷன் மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. மற்ற எல்லாமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. இப்போ ஃபைனல் ஆக்ட் வந்து ரோமில் இருக்கிற அந்த பிளேஸில் நடக்கிற ஒரு ட்ரையல் மாதிரி, அந்த மர்டருக்காக ஒரு கேஸ் நடக்குது. எல்லா சஸ்பெக்ட்ஸும் அங்கே இருக்கிறாங்க. அதில் மார்சியோ வந்து டார்ச்சர் பண்ணப்படுறாங்க. அது மாதிரி அவன் கன்ஃபஸ் பண்ணிடுறான், நான் தான் தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். மோரோவர் இதுக்கு காரணமே சென்சி ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறான். இதே மாதிரி
லுக்ரீஷியாவும் ஜியாகோமாவும் அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. ஆனால் பியாட்ரைஸ் மட்டும் மறுத்துக்கிட்டே இருக்கிறா. இல்லை நான் கிடையாது, நான் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் கன்ஃபெஷனுக்கு ஒத்துக்க ரெடியாக இல்லை. பியாட்ரைஸ் இன்னசென்ட் தான், பட் அவளுக்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுனால தான் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே அவருக்கு அகெயின்ஸ்டாக போனாங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரையலில் எல்லா மெம்பர்ஸ்க்குமே டெத் சென்டென்ஸ் வழங்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வருது. இப்போது பெர்னாடோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் ஃப்ரான்சிஸ்கோ சென்சிக்குன்னு ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அவன் வந்து கேட்குறான் இந்த மாதிரி அட்லீஸ்ட் போப் நீங்கள் வந்து கொஞ்சம் கருணை காட்டுங்க சென்சி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட்டும் அவர் கன்சிடர் பண்ணலை. இல்லை எல்லாருமே கொல்லப்படணும் அப்படிங்கிற மாதிரி அவர் டிக்ளேர் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ப்ளே எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டெத் சென்டென்ஸ் வழங்கப்பட்டுருச்சு. லைக் லுக்ரீஷியா, பியாட்ரைஸ், ஜியாகோமோ அவங்க வந்து இதுதான் நம்ம விதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெத்தை பிரேவாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி அவங்க காட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா பெர்னாடோங்களுக்கு மட்டும் ஒரு பெட்டர் லைஃப் இருக்குது. ஏன்னா ஃபாதருடைய இவ்வளோ அந்த டைரனிக்கல் ரூல்லேருந்து அவன் ஒருத்தர் நல்ல ஒரு லைஃப்பை வாழ போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. என்னதான் பியாட்ரைஸ் வந்து செக்ஷுவலாக அப்பாவாலே டார்ச்சர் பண்ணப்பட்டாலோ அல்லது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்யூஸ் பண்ணப்பட்டாலுமே ஜட்ஜு ஃபைனலாக என்ன கொடுத்துருப்பாரு அப்படின்னா மர்டர் அப்படிங்கிறது ஒரு க்ரைம் தான், அதை வந்து பனிஷ் பண்ணுற விதம் அப்படின்னா அதுக்கு உடன்பட்ட எல்லாருமே டெத் சென்டென்ஸ் வழங்கப்படணும், எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இதில் ஃபைனலாக அந்த இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜட்ஜு எல்லோரும் எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க, பியாட்ரைஸுடைய யங்கர்ஸ் பிரதரான பெர்னாடோ மட்டும் இன்னசென்ட், ஆனால் அவர் தான் இந்த ஃபேமிலியுடைய டிமைஸ் அந்த ஃபைனல் அந்த ஃபியூனரல் இதெல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் ரிமைனிங் மெம்பர்ஸ் நான் என்ன சொன்ன மாதிரி ஓகே பெர்னாடோ அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலி லீனேஜ்லேருந்து நம்ம சென்சி ஃபேமிலியில் அவன் வந்து அந்த டார்ச்சர்லேருந்து விடுவிக்கப்பட்டவன் நம்ம, ஸோ டெத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் ரெடி அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ளேயை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார் பிபி ஷெல்லி. ஸோ இதுதான் ஷெல்லியுடைய த சென்சி அப்படிங்கிற பிளேயோடைய சம்மரிங்க. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.